இந்த கோயில்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மட்டும் இல்லை, இது ஒரு ஏன்ஷியன்ட் இன்ஜினியரிங் மார்பிள். இவ்வளோ பெரிய ஸ்டோன் ஸ்ட்ரக்சர், ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, மிஷின் இல்லை, சிமெண்ட் இல்லை, ஸ்டீல் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டான பேலன்ஸ், பர்ஃபெக்டான ப்ரொப்போர்ஷன், பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட் பிலீஃப்னால இல்லை, டிசைன்னால. இந்த வீடியோவில் நான் கடவுளை பற்றி பேச போகிறது இல்லை, ரிலீஜனை பற்றி பேச போகிறது இல்லை, அல்ல ஆர்கியூ பண்ண போகிறது இல்லை. நான் பேச போகிறது டெம்பிளோட டிசைன். ஏன் இந்த ஷேப், ஏன் இந்த ஹைட், ஏன் இந்த இடம், ஏன்னா இந்த இடம்லாம் ரேண்டமாக அவங்க செலக்ட் பண்ணல, இது ஒரு செலெக்ஷன். ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இன்ஜினியரிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. எஸ், இவ்வளோ ஹெவி ஸ்டோன் மேலே சிமெண்ட் இல்லை, ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை. இன்றைக்கும் இந்த டிசைனை மாடர்ன் இன்ஜினியரிங் கிட்ட கட்ட சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் இந்த கோயில்கள் எர்த்குவேக் வந்தாலும், ஃப்ளட் வந்தாலும், ஒரு எம்பையரே கொலாப்ஸ் ஆனாலும் இன்றைக்கும் நிற்கிது. இதுதான் ப்ரூஃப். இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட், நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்கள் வாக்கிங் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக குறையும், ஃபோன் எடுக்க தோணாது, சத்தம் டிஸ்டர்ப் பண்ணாது, ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். நீங்கள் இதை டிசைட் பண்ணவே இல்லை, அந்த டிசைன் தான் இதை டிசைட் பண்ணுது. இது மாடர்ன் ஆர்கிடெக்சரில் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயில்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கு. இதை நான் புக்கில் படிக்கலை, நான் ஃபஸ்ட் டைம் கோயிலில் போய் சும்மா நின்னப்போ இந்த கேள்வி ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரேயர் இல்லை, வேண்டுதல் இல்லை, ஆனால் என் மைண்டு ஸ்லோ ஆச்சு, ப்ரீத்து டீப் ஆச்சு, பாடி காமாக இருந்துச்சு. அப்போ புரிஞ்சுது, என்னோட பாடி இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு தான் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அடுத்த கேள்வி, இந்த கோயில் ஏன் இந்த இடத்துல இருக்குது? சிட்டியில் வேறு இடம் இல்லையா? ரோடு பக்கம் இல்லையா? ரேண்டமாக சூஸ் பண்ணினா 1000 வருஷம் சர்வைவ் ஆகிருக்குமா? அதோட சர்வைவலே இதுக்கான ப்ரூஃப். நான் கோயிலை பார்க்கவே இல்லை, லேண்டை தான் பார்த்தேன். வாட்டர் சோர்ஸ் இருக்கா, ஸ்லைட் எலிவேஷன் இருக்கா, காற்று எப்படி ஓடுது, வெப்பம் எப்படி இருக்குது. இன்றைக்கி பில்டர்ஸ் இதை சைட் செலெக்ஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்ஷியன் பீப்புள், நம்ம முன்னோர்கள் இதை அப்சர்வ் பண்ணினாங்க. டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட், நம்மளோட ஹியூமன் கம்ஃபர்ட், அதை தான் அவங்க மைண்டில் வச்சுட்டாங்க. பஞ்சபூதம்னா ஃபயர், வாட்டர் ஸ்டோரியாக மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக இது என்வாயர்மெண்ட்டோட பிஹேவியர். வாட்டர் இருந்தால் டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும், டஸ்ட்டு செட்டில் ஆகும், சவுண்டு சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி மலை பிரதேசத்தில் விண்டோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். பாடி இதுக்கெல்லாம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ கோயில் உள்ளே நடந்து போகிறோம்ல, வெளியில் டிராஃபிக், ஹார்ன், நாய்ஸ். ஃபஸ்ட்டு கேட்டை கிராஸ் பண்ணோன்னே சவுண்டு கொஞ்சம் குறையும். செகண்ட் பிரகாரம்குள்ளே போகும்போது ஸ்டெப்ஸே ஸ்லோ ஆகும். இன்னும் உள்ளே போகும்போது ஆல்மோஸ்ட் சைலன்ஸ். இது மெடிடேஷன் கிளாஸ் இல்லை, டிசைன். திக் ஸ்டோன் வால்ஸ் சவுண்ட் அப்சர்வ் பண்ணும், லோ லைட் சென்சரியை ஓவர்லோட ரெடியூஸ் பண்ணும். மாடர்ன் சயின்ஸில் இதை ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்ஷியன் டிசைன், மாடர்ன் ரீடிஸ்கவர் தான் பண்ணியிருக்கோம். விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? டெம்பிளில் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டான பாத் ரொம்ப கம்மி, ஸ்ட்ரெயிட்டான லைன் வேகமாக போகும். அதே கேர்வாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் ஹியூமன்ஸ் எடுப்பாங்க. எஸ், கேர்வாக இருந்துச்சுன்னா டர்ன்ஸ் பிரேக் ஆகும், அப்போது லூப் பிரேக் ஆகும். ஷாப்பிங் மால்லலாம் ஸ்ட்ரெயிட்டாக லைனில் வேகமாக ஓடுற மாதிரி டெம்பிளில் ஓட மாட்டோம், அங்கே சுற்றி தான் போவோம். ஏன்னா அப்போது நம்மளோட பார்த்து வேகம் நடக்கிறது எல்லாமே ஸ்லோ ஆகும். இதெல்லாம் ஒரு டிசைன் தான். டெம்பிளில் ஸ்ட்ரெயிட் லைனை அவாய்ட் தெரிஞ்சே தான் பண்ணாங்க. மேலே பாருங்களேன், கோபுரம் பேஸ் ரொம்ப வைடு, மேலே போக போக நேரோவாக டாப் ஆங்கிள். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னாலே ஸ்டெபிலிட்டி தான். எக்ஸாம்பிள் ட்ரைபாட், டவர் டிசைன், பிரிட்ஜ் எல்லாம் எடுத்துக்கங்களேன். எல்லாமே நேச்சரும் ட்ரையாங்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. மலையோட ஷேப், மவுண்டனோட ஷேப், லீஸ்ட் எஃபர்ட்டில் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி ட்ரையாங்கிள் தான் கொடுக்குது. நான் ட்ரையாங்கிளை ஏன் என்னோட மாஸ்கில் சூஸ் பண்ணேன்னா, ட்ரையாங்கிள் இயற்கையிலே இருந்திருக்கு. இது ஒரு ஸ்டெபிலிட்டி. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே நீங்கள் ரொம்ப சின்னதாக ஃபீல் ஆகுறீங்க. இது ஃபியர் இல்லை, இது டிசைனோட எஃபெக்ட். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோபுரத்தை மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்கோங்கிற அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்கள் பாடி போஸ்டர் கூட சேஞ்ச் ஆகும். இது யோகா கிளாஸ் இல்லை, மெடிடேஷன் கிளாஸ் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து நேச்சர், அந்த இடத்துல என்வாயர்மெண்ட்டுக்கு உங்கள் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். நீங்களே சைக்கலாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்கேல் டாமினன்ஸ் அங்கே இருக்குது. டெம்பிள் டிசைன் ஈகோவை சைலண்ட்டாக பிரேக் பண்ணிடுச்சு. எஸ், சவுண்டை பற்றி யோசிப்போமா? டெம்பிளில் சைலன்ஸ் நேச்சர்னு நினைக்கலாம், ஆனால் இல்லை, சைலன்ஸ் இன்ஜினியர்ட். இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சவுண்ட் அப்சர்வ் பண்ணுது. இந்த ஒவ்வொரு ஸ்டோனும் டிஸ்டன்ஸாக இருக்குது, அந்த எக்கோவை கில் பண்ணும். பெல் அடித்தா அட்டென்ஷன் ரீசெட் ஆகும். மேலே போகும்போது சவுண்டு எப்பவுமே மேலே நோக்கி தான் போகும். சவுண்டு மேலே போகும்போது மைண்டும் மேலே போகும். இப்போ ஒரு போல்டு கம்பேரிசன் பண்ணலாமா?
மாடர்ன் அப்பார்ட்மெண்ட் 40-50 வருஷத்துல திருப்பி ரிப்பேர் வேணும் கண்டிப்பா. ஆனா டெம்பிள் 1000 வருஷமா இருக்கு. மாடர்ன் பில்டிங்ல மனிதன் சர்வை பண்ணினான், டெம்பிள் மனிதனை ரீசெட் பண்ணுச்சு. எஸ், மனிதனை த்ரைவ் பண்ண வச்சுது. மாடர்ன் பில்டிங் நாய்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணும், டெம்பிள் நாய்ஸை கில் பண்ணும். மாடர்ன் லைட்ஸ் ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும், ஆனால் டெம்பிள் லைட்ஸ் நம்மளை காம் பண்ணும். ட்ரையாங்கிள் பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ட்ரையாங்கிள் ஸ்பிரிச்சுவல் சிம்பிள் இல்லை. ட்ரையாங்கிள் ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன். சர்வேயிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, நேவிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரல் பிளானிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நேச்சர் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை விட ஸ்டேபிளான ஷேப்பை தான் சூஸ் பண்ணிச்சு. இப்போது மைக்ரோ ட்ரையாங்கிளாக பார்த்தோன்னா கோபுரம், அதை கொஞ்சம் பெருசாக பார்த்தா தமிழ்நாடு மேப்பில் சில கோயிலை கனெக்ட் பண்ணால் ட்ரையாங்கிள் வரும், அதோட சில கோயிலோட டாப் கோபுரங்களை கனெக்ட் பண்ணால் ட்ரையாங்கிள் வரும். இது எனர்ஜி ப்ரூஃப் இல்லை, இது ஒரு ஜாமெட்ரிக் பிளானிங் பேட்டர்ன். ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம ஸ்லோவாக பார்ப்போமே. ராமேஸ்வரம், தஞ்சாவூர், சிதம்பரம். சி ஜோனில் இருக்குது ராமேஸ்வரம், டெல்டா ஜோன் தஞ்சாவூர், இன்லேண்ட் கல்ச்சரல் சென்டர் சிதம்பரம். 3 டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட், 3 ஹியூமன் செட்டில்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்ஷியன் பிளானிங்கில் இதெல்லாம் ரீஜனல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது மேஜிக் இல்லை, இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். இவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் ஏன் கோயிலில் எந்தவித கலவரமோ எதுவுமே உள்ளே நடக்கலை. மூவ்மெண்ட் கண்ட்ரோல், நேரோ என்ட்ரி இருக்காது, ஸ்லோவாக டேர்ன்ஸ் இருக்கும், விஷுவல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். டிசைனே க்ரௌட் சைக்காலஜியை பிளேஸ் பண்ணி தான் பில்டு பண்ணியிருக்காங்க. குழந்தைகளும் ஓல்டு பீப்புள்ஸும் கோயிலுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பிகாஸ் டெம்பிளோட டிசைனே நம்ம நேச்சுரலாக நர்வஸ் சிஸ்டமுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்காது, நோ சடன் நாய்ஸஸ், ப்ரெடிக்டபிள் மூமெண்ட், வீக் நர்வஸ் சிஸ்டமை கூட இது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி டிசைன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, டெம்பிள் யாருக்காக? கோயில் யாருக்காக? கடவுளுக்காகவா, மனிதனுக்காகவா? காம் ஸ்பேஸ் இருந்தால் ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்லோ வாக் ப்ரீத்தை ரெகுலேட் பண்ணும், சைலன்ஸ் அட்டென்ஷனை ரீசெட் பண்ணும். டெம்பிள் யூனிவர்ஸை அப்சர்வ் பண்ணுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று கிளியராக தெரியுது, டெம்பிள் மனிதனை அப்சர்வ் பண்ணுது. எஸ், ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் டெம்பிள் ஏன்ஷியன்ட் மார்பிள்னு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இது பிலீஃபா இல்லை சயின்ஸா? இது ஒரு அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் டைம் கோயில் போகும்போது நீங்க ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. உங்க வாக்கிங், உங்க பிரீத்திங், உங்க மைண்ட், இதெல்லாம் கோயின்சிடென்ஸே இல்லை, இது மேஜிக்கும் இல்லை, இதெல்லாம் ஒரு லாஜிக், இதெல்லாம் ஒரு டிசைன். அதை நான் தான் டீகோட் பண்ணியிருக்கேன். கோயில் இதுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கோயில் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு பிலீஃபுக்காக இல்லை, நிறைய உண்மையான விஷயங்கள் இருக்கு கோயில் இல்லாத ஊரில் ஏன் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா கோயில் கலசத்தில் தானிய வகைகள், விதைகள் அப்படின்னு நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா வெள்ளமோ போரோ ஊர்ல இருக்க ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அங்கிருந்து அந்த தானியங்களை எடுத்து திருப்பி விதைப்பாங்க. அதே மாதிரி கோயில் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, கோயில் கோபுரமே ஒரு லைட்னிங் கண்டக்டர், ஒரு லைட்னிங் ராடா செயல்படும். எஸ், ஏன்னா அப்பெல்லாம் கோயில் கோபுரம் தான் பெருசா இருக்கும், வேற எந்த பில்டிங்கும் அதை விட பெருசா இருக்காது. ஸோ லைட்னிங் டைரக்டா கோயில் கோபுரம் கலசத்து மேல தான் விழும், மக்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இருக்காது. இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்கான அப்சர்வேஷனை நம்ம முன்னோர்கள் முதலே பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த டிசைனை நம்ம ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போன உடனே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். நான் இந்த கோயில் ஹியூமனை ரீசார்ஜ் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டு தரேன், நீங்க போய் பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க, நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நானும் இன்னும் என்கரேஜ்மெண்ட்டோட அடுத்த வீடியோஸை டீகோட் பண்ணி நம்ம முன்னோர்கள், சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விட்டுட்டு போயிருக்காங்க நம்மளுக்காக, நம்ம அதை ஏஞ்சிக்கலைங்கிறத நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.